கர்த்தருடைய வல்லமல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். டைமிங் எப்படிங்க? 15 நிமிஷம். 15 நிமிஷம். 14 வந்தா அப்படி கேட்கணும் சார். 14 வந்தோடனே டைரக்டா அது வரைக்கும் நாங்கள் அப்படி போயிட்டு. அருமையானவர்களே, கவனியுங்கள். உங்களுக்குத்தான் தேவன் பேசுகிறார். உங்களுக்குத்தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். அதை நீங்கள் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இன்றைக்கு உங்களுக்கென்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் நம் மத்தியிலே இந்த வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு இன்று உதவி செய்வாராக. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் இன்று உதவி செய்வாராக. தேவன் நமக்கு நன்மை செய்வாராக. தேவன் நமக்கு நன்மை செய்வாராக. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வதற்கு பல விதத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். பல விதத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 7:19ஆம் வசனத்தை கவனியுங்கள். கற்பனைகளை கைக்கொள்ளுவதே காரியம். கற்பனைகளை கைக்கொள்ளுவதே காரியம். தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். நாம் கைக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும். அதுதான் நமக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும். தேவனுடைய இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். ஒரு சில வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கவனித்தால் 13ஆம் வசனத்தை கவனித்தால் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? நன்மை உண்டாகும். நீ கற்பனைகளை கைக்கொண்டால் உனக்கு நன்மை உண்டாகும். நீ கற்பனைகளை கைக்கொண்டால் நீ நன்றாயிருப்பாய். நீ கற்பனையை கைக்கொண்டால் நீ நன்றாயிருப்பாய். அடுத்து நாம் கவனிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தால், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கவனித்தால், நீங்கள் வசனத்துக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வசனத்திற்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த கற்பனைகளின்படி நடந்து கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால், இந்த கற்பனைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? சாபம் வரும். சாபத்தை யாரும் விரும்புவார்களா? யாராவது விரும்புவார்களா? சாபம்ங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? சாபம் என்ற வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? துக்கம் இருக்கிறது. வியாதி இருக்கிறது. கண்ணீர் கவலை இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே அழிவுகள் இருக்கிறது. மனக்குழப்பங்கள் இருக்கிறது. சண்டைகள் இருக்கிறது. துக்கம் என்கிற இந்த வார்த்தைக்குள்ளே பொல்லாப்பு இருக்கிறது. துக்கம் என்ற வார்த்தையிலே பொல்லாப்பு இருக்கிறது. அத்தனையும் குடும்பத்துக்குள்ள வரும். வறட்சி வரும். மனக்கஷ்டம் வரும். கடன் தொல்லை வரும். கடன் பிரச்சனை வரும். வேறு ஒருவன் நம்மை ஆளுகை செய்வான். செய்யக்கூடும். அடிமைத்தனம் நமக்குள்ளே இருக்கக்கூடும். ஆகையினாலே சாபத்தை நாம் விரும்பக்கூடாது. சாபம் உங்களை ஆளக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பேசுகிறார். சாபம் உங்களை ஆளக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்று பேசுகிறார். தேவன் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். தேவன் என்று நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களிடத்திலே பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இறுதியாய் 2 முறை சொல்வதற்காக, இறுதியாய் 2 முறை சொல்வதற்காக பாஸ்டர் வெங்கட் ஜாக்சனை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களை ஊழியத்திலே வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பேசும்படியான கருவியாய் வைத்திருக்கிறார். நாங்கள் இருவரும் உங்களுக்கு பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். எஜமானர் இயேசு ஊழியங்களிலே அவர்கள் தலைவராய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார்.
ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நற்புத்தி உண்டாகும். நல்ல புத்தி உண்டாகும். நல்ல புத்தி உண்டாகும். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தங்கள் என்ன? ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டாகும். அநேகர் பாருங்க, அநேகர் பாருங்கள், புத்தி இல்லாமலே தீய காரியங்களிலே மாட்டிக்கொள்கிறார்கள். தீய காரியங்களிலே சிக்கிக் கொள்கிறார்கள். புத்தி இல்லாம பெரிய காரியங்கள் நடப்பதாக, ஒவ்வொருக்கும் பெரிய காரியங்கள் நடப்பதாக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் நடப்பதாக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடப்பதாக. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஒவ்வொருக்கும் நன்மை உண்டாகட்டும். குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். வியாதிகள் பலகீனம் நீங்கி சுகம் உண்டாகட்டும். வியாதிகள் பலவீனம் நீங்கி எஜமான் இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். துக்கம் வருத்தம் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். துக்கம் வருத்தம் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். குறைவுகள் வறட்சிகள் நீங்கி செழிப்பு உண்டாகட்டும். குறைவுகள் வறட்சிகள் நீங்கி செழிப்புகள் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.